ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெவாப்ஸ் டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் நம்ம காலி லினக்ஸ்னால் என்ன, அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம லைவ் பூட்னா என்ன அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ லைவ் பூட்னா என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் லைவ் பூட்னா என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணாதவங்க ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. காலி லினக்ஸ் லைவ் பூட் இதுதான் இன்றைக்கான டாபிக். இந்த டாபிக் எதுக்காகனா, இந்த லைவ் பூட் மூலிமா தான் இப்போ இருக்கிற நிறைய பேர் காலி லினக்ஸை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் இந்த காலி லினக்ஸை லைவ் பூட் பிரிஸ்டன்ஸில் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஒரு பென்ட்ரைவில் பூட் பண்ணிக்க முடியும். ஸோ பூட் பண்ணிவிட்டு டேரெக்டாக பென்ட்ரைவ் இன்சைட் பண்ணிவிட்டு அந்த பென்ட்ரைவ் மூலிமா நம்ம காலி லினக்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இந்த லைவ் பூட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் காலி லினக்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த லைவ் பூட்டோட அட்வான்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த லைவ் பூட் மூலிமா நம்ம ஒரு காலி லினக்ஸை டேரெக்டாக யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த பென்ட்ரைவை நீங்கள் எடுத்துகிட்டு போய், அதாவது எந்த சிஸ்டமில் வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இதை நீங்கள் ஒரு பூட் மெனு ஆப்ஷனுக்கு போயிட்டு லைவ் பூட் பிரிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் இதை நிறைய பேர் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த லைவ் பூட்லேயும் காலியில் இருக்கிற எல்லா டூல்ஸுமே இந்த லைவ் பூட்லேயும் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்பில்டாக வந்துடும். ஸோ அதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ காலி லினக்ஸை ஓஎஸ்ஸாக பூட் பண்ணுறோம் அப்படின்னா, அதை ஒரு லேப்டாப்பில் பூட் பண்ணி அந்த லேப்டாப் மூலிமா தான் நம்ம எல்லாமே பண்ண முடியும். ஸோ இது அப்படி கிடையாது. ஒரு பென்ட்ரைவில் பூட் பண்ணிவிட்டு அந்த பென்ட்ரைவை நம்ம எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ அது நீங்கள் எந்த சிஸ்டமில் போட்டாலும் நீங்கள் சேவ் பண்ண எல்லா ஃபைல்ஸும் அதிலே வந்துடும். ஸோ அதனால் இது ஒரு சின்ன, அதாவது ராஸ்பெரி பை மாதிரி இது ஒரு பென்ட்ரைவை பூட் பண்ணி நம்ம எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ ராஸ்பெரி பையும் சின்னதாக இருக்கும். ஸோ அது எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி தான் இது ஒரு பென்ட்ரைவ். அதனால் இதை நிறைய பேர் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் இதை தான் சூஸ் பண்ண போகிறோம். எவ்ரிதிங் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ளூடிங் டூல்ஸ் பாசிபிள், அதாவது எல்லா டூலுமே இதில் இருக்கும். ஸோ இது காலி லினக்ஸோட லைவ் பூட்டோட ஓஎஸ், அதாவது இப்போ இருக்கிற கரண்ட் வெர்ஷனுக்கு இருக்கும். ஸோ வீக்லி இமேஜ்னால் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு ஆப்பை அதாவது டெவலப்பர் ஆப்ஷனில் போய் நம்ம டவுன்லோட் பண்ணோன்னா அது அப்டேட்லாம் முன்னாடியே வந்துடும்ல. ஸோ அதே மாதிரி தான் வீக்லி இமேஜில் அப்டேட்ஸ்லாம் முன்னாடியே வந்துடும். ஸோ அதுக்காக தான் வீக்லி இமேஜ் யூஸ் ஆகுது. ஸோ இதில் நான் மோஸ்ட்டாக ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலி 2022.3 அப்படின்னு இருக்கிறது தான். அதாவது நம்மளோட கரண்ட் வெர்ஷனாக இருக்கிற ஓஎஸ் தான். அந்த ஓஎஸ்ஸை நீங்கள் பூட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஸோ நல்லாவே இருக்கும். ஸோ இதெல்லாம் சொல்லிவிட்டேன். ஸோ எப்படி பூட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுக்கு தான் ரூஃபஸ் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னா rufus.ie அப்படின்ற அந்த வெப்சைட்டில் இதை டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அது மூலிமா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ கரண்ட் வெர்ஷன் எதுவோ அதை கரெக்டாக டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ரொசீஜராக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி லைவ் பூட்டை டவுன்லோட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி அதாவது பூட் பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்ம அது எப்படி ஒரு பிசியோ இல்லை லேப்டாப்லேயோ எப்படி அதை ஃப்ளாஷ் பண்ணுறது அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். ஸோ லைவ் பூட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது மூலிமா காலி லினக்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டெவாப்ஸ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய் பாய். இப்படிக்கு உங்கள் சூர்யா.